ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்டிமேட் சர்க்கிள். ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருந்த சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்ல இருந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிள்ஸ் வந்து 6 கிராம்ஸ்ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் விஏவும் வந்து 4% இருந்து உங்கள்கிட்ட செயின் பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே விஏ 4% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம சவுத் தமிழ்நாடுக்காக. 4 ஃப்ளோர்ஸில் ஃபுல்லாகவே ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ 4 ஃப்ளோரில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வைக்க முடியுமாங்கிற அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் விஏ ஆல்சோ 4% இருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு மற்ற ஷாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதுலேயே நிறைய சேவ் பண்ணலாம். ப்ளஸ் கிராமுக்கும் 75 ருபீஸ் லெஸ் பண்ணுறாங்க. அண்ட் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 15,000 கேரட்டுக்கு லெஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் எப்போவுமே ஆடி மாதம்னு இல்லை, எப்போவுமே இந்த ஆஃபர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வண்ணார்பேட்டையிலேருந்து நீங்கள் ஆர்எம்கேவி தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் இருக்கும். நான் அந்த யூடியூப்லேயும் லொக்கேஷன் வந்து டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி லொக்கேஷன் பார்த்துக்கலாம். இப்படி வேறு எதுவும் டவுட்ஸ்னாலும் நான் ஸ்க்ரீனில் அப்பப்போ நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்கள் பின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். எதுவும் கலெக்ஷன்ஸ் இல்லைன்னா விஏ அந்த மாதிரி எதனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவில் உள்ளதுனாலும் நீங்கள் டவுட்ஸ் எதுனாலும் பின் பண்ணிக்கலாம் அந்த நம்பருக்கு. அண்ட் ஒன் டைம் டெஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ரைட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக வாய்ஸ் கேட்கலனாலும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். பின் பண்ணுற நம்பர், ஆன்லைன் பர்ச்சேஸ், அவங்களோட வெப்சைட்டு ப்ளஸ் இமெயில் கான்டாக்ட் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஷாப்போட அஃபிஷியல் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும். அண்ட் வண்ணார்பேட்டையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஆர்எம்கேவி தாண்டி வந்தோன்னா லெஃப்ட் சைடில் கடை வந்து பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ப்ளஸ் பைக்கு ப்ளஸ் நம்ம பஸ்ஸில் வந்தாலுமே பஸ் ஸ்டாப் எல்லாமே வந்து வசதியாக நம்ம இறங்கி எவ்வளோ நாளும் நம்ம பார்க்குற மாதிரி ஈஸியாக அசசிபிள் ஏரியாவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் வராதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் தான் நான் அங்கேருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேங்கிள்ஸ் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தது தான் இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸு. ஓரளவு நான் நல்லா கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீலாக் ஃபுல்லாகவே. நமக்கு அதில் என்னென்னா சைஸுமே சேர்த்து அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. 2.4, 2.6, 2.8ன்னு ஈஸியாகவே நமக்கு இப்போ ஸ்க்ரூ டைப் இல்லைன்னா நம்ம அந்த சைஸ் வந்து அதிலே டேக்லேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் 6.1 கிராம்ஸ் தான் வருது. சிங்கிள் பேங்கிளோட கிராம் வெயிட்டு. விஏ கூட 8% தான். ஸோ சில இதெல்லாம் விஏ 4%லேயும் இருக்குது. நம்ம விஏ கம்மியாக வேணும்னா அப்படி கேட்டு வாங்கியும் நம்ம பார்த்துக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 கிராம்ஸ்ல இருந்தே பேங்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே அவங்ககிட்ட எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. ஃபேன்சி பேங்கிள்ஸ், கொல்கத்தா பேங்கிள்ஸ் அண்ட் ஸ்க்ரூ டைப், ஆன்டிக் பேங்கிள்ஸ்னு எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் நான் ஃபுல்லாக இதில் கவர் பண்ண முடியாது. ஸோ செலக்டடாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். 6 கிராம்ஸ்ல உள்ள பேங்கிள்ஸ், அப்புறம் 12 கிராம்ஸ், 16 கிராம்ஸ், கொஞ்சம் ஆன்டிக் பேங்கிள்ஸ், ஃபேன்சி பேங்கிள்ஸ்னு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கலெக்ஷன்ஸு எந்த மாதிரி வெயிட்ல இருக்கு. இப்போ இது வந்து 4% விஏ தான். ஜஸ்ட் 4% வேஸ்டேஜில் நம்ம ஒரு பேங்கிள் வந்து வாங்கிக்கலாம். நார்மல் ட்ரெடிஷ்னல் டிசைனில் அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கிராம் வந்து 10.23 கிராம்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து சிங்கிள் பேங்கிளோட கிராம் வெயிட். அது மோஸ்ட்லி ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து கோல்டோட வெயிட் தான். அது நெட் வெயிட்டு, கிராம் வெயிட் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஸ்டோன்ஸ் இல்லாதனால. இதெல்லாம் தான் 4% விஏல வர பேங்கிள்ஸு. ஸோ வெரி வெரி லெஸ் வேஸ்டேஜ் இங்கே மட்டும்தான் நமக்கு அவைல் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே சவுத் சைடு தமிழ்நாட்டில் இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம். இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லா பாந்தமாகவும் இருக்கும், வியர் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ 16 கிராம்ஸ்னால் தாராளமாக நம்ம டெய்லி வியர் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பேங்கிலே நமக்கு 2 sovereigns வருது. அண்ட் சூப்பராக நம்ம வியர் பண்ணிட்டு எல்லா வேலையும் கூட பார்த்துக்கலாம். ஸோ 16 கிராம்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இதுவுமே 1.5 sovereigns வருது. ஸோ இதுவுமே நம்ம வந்து நல்லா ஹெவியாக தான் இருக்கும். ஈச் பேங்கிள் நம்ம சிங்கிள் பேங்கிள் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கொஞ்சம் ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் 2.8 சைஸு. ஸோ காமனாக அந்த சைஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இது மட்டும் 2.10 இருந்துச்சு. அந்த ஃபேன்சி பேங்கிள் அந்த ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டுன்னு அழகாக கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய சைஸ் 2.10க்கு அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. 14 கிராம்ஸ் வருது ஒரு பேங்கிளோட வெயிட்டே பார்த்தோம்னா. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஃபேன்சி டைப்புங்கிறதுனால விஏ வந்து 14% வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 14 கிராம்ஸ், 13 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வருது ஈச் பேங்கிள்.
ஒன்று ஒன்று பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோலயே பார்த்தா தெரியுது இல்லையா? அந்த ஹார்ட்டா இருக்கட்டும், இல்ல இந்த பால் டைப்பா இருக்கட்டும். ரொம்ப கியூட்டா இருந்தது. அது வியர் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். நார்மல் கோல்டு மாரி வியர் பண்றதுக்கு இந்த மாரி ஃபேன்சியா வியர் பண்ணா அது இன்னும் ஒரு தனி லுக் தான் நமக்கு. ஸோ இந்த ஷாப்ல இருக்க சிட் ஸ்கீம் பத்தியும் நெறைய பேரு கேட்டிருந்தீங்க. இங்க வந்து 6 மந்த்ஸ் ஸ்கீம் தான். நம்ம அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் கட்டிட்டு 1 மந்த் கழிச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் வந்து 2000 அண்ட் அன்னைக்கு ரேட்டுக்கு கிராமாவே வந்து வரவு வச்சிருவாங்க. 6 மந்த்ஸும் நம்ம 2000 பே பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்க 1 லேக் 2 லேக் எவ்வளோனாலும் நீங்க பே பண்ணிக்கலாம் 1 மந்த்ல. அண்ட் ஒரு நாளைக்கு 2000 பண்ணிட்டு அடுத்த நாளே இன்னொரு 2000ம் பண்ணிக்கலாம். நீங்க கிராம் கணக்குல அப்படி அவங்க வரவு வச்சுப்பாங்க. மினிமம் 2000 பட் நீங்க மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கு எவ்வளோனாலும் நீங்க பே பண்ணலாம். கிராமா சேவ் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் 6 மந்த்ஸுக்கு நீங்க பே பண்ணிட்டு 1 மந்த் கழிச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வேஸ்டேஜ் அதுல வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோனாலும் பே பண்ணிக்கலாம், கிராமா சேவ் பண்ணிக்கலாம். அதனால அந்த ஜுவல்லரியில என்ன வேஸ்டேஜ் இருக்கோ அதே தான் நம்ம ஸ்கீம்லயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் என்ன பெனிஃபிட்னா நம்ம அன்லிமிட்டடா எவ்வளோனாலும் நம்ம பே பண்ணி கிராமா வரவு வச்சுக்கலாம். ப்ளஸ் 7th மந்த்ல நம்ம அங்க இருக்கிற ஏன்னா ஏற்கனவே அவங்ககிட்ட லெஸ் வேஸ்டேஜ் இல்லையா, அதனால ஃபர்தரா நாங்க சிட்டுக்குன்னு குறைக்கிறது இல்ல. அதே வேஸ்டேஜுக்கு நம்ம கிராமா வரவு வச்சதை எவ்வளோ கிராம் வர வச்சிருக்கோமோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அந்த வேஸ்டேஜும் அந்த ஜிஎஸ்டி அந்த டேக்ல இருக்கிறது நம்ம பே பண்ண வேண்டி வரும். ஸோ இதுதான் இங்க உள்ள சிட் ஸ்கீமு. ஜஸ்ட் 6 மந்த்ஸ் ஸ்கீம் தான். நீங்க 6 மந்த்ஸ்மே 2000 மட்டும் பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ 6 மந்த்ஸுக்கு ஒரு 12,000 நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ 2000 பே பண்ணும்போது அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன கிராமோ அதை அப்படியே வர வச்சுட்டே வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவு ஃபேன்சி பேங்கிள்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இதில் கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த ஜிர்கான் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால நெட் வெயிட் என்னங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து VA 18% வருது. 2.6 இப்போ இந்த பேங்கிள்ஸோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே இதுலேயே அதே ஸ்டோன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதாவது கிராம்ஸ் வைஸ் டிஃபர் ஆகும். 12 கிராம்ஸ்லேயும் இருக்குது, உங்களுக்கு 23 கிராம்ஸ்லேயும் இருக்குது. 1.5 சவரன்லேயும் ஒரு பேங்கிள் கிடைக்கும், 3 சவரன்ஸ்லேயும் இருக்குது. பட் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா மினுங்கலாக இருந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த ஜொலிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதுலேயே ஃபர்தராக நம்ம ரூபி எமரால்டு வச்சது, நவரத்னா பேங்கிள்ஸ் எல்லாமே ஓரளவு நான் இதில் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்து டேக் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி அந்த நெட் வெயிட்டு வேஸ்டேஜ் என்ன எல்லாமே ஷோ பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரிஜினல் ரூபி வச்ச பேங்கிள்ஸ் இது. ஸோ அதனால அதுலேயே அந்த டேக்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு 20% VA வருது. அந்த ப்ராட் பேங்கிள் ஸ்க்ரூ டைப் இருக்கும் போது நம்ம எந்த சைஸாக இருந்தாலும் நம்ம ஓரளவு வியர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டைப்பு நம்ம அதனால உள்ள அப்படி கஷ்டப்பட்டு தள்ளணுங்கிற அவசியம் இருக்காது. ஸ்க்ரூங்கிறதுனால கொஞ்சம் மாட்டிக்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நம்ம வியர் பண்ணுவோம். அந்த டைம்ல நம்ம வியர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதுவும் அழகா இருந்துச்சு. 18% VA வருது. ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன், அது எப்போவுமே தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி அது கொஞ்சம் ப்ராடாக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இது 18% VAல வருது. க்ரீன் ஸ்டோன்ஸ், பிங்க் மாதிரியே க்ரீனும் ஒரு விதமாக அழகாக இருக்கும். ஒயிட்டோட சேர்ந்து வரும்போது இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ அதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ரைஸுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பேங்கிள்க்குலாம் வந்து நியர்லி 7000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோனுக்கு மட்டும். ஸோ அது ஒரிஜினல் ரூபி எமரால்டு அப்படின்னா அந்த ஸ்டோன் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். நார்மல் ஸ்டோன்ஸ்னால் கொஞ்சம் ஸ்டோன் ப்ரைஸும் கொஞ்சம் லெஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ டேக்லேயே பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ப்ரைஸ் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக டேக் இருக்கும் இவங்ககிட்ட, எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே நெட் வெயிட் என்ன, VA என்ன, அதுலேயே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ 18% VA வருது. இதுக்கு ஒரு 9000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டோன் ப்ரைஸ் வருது. இந்த க்ரீன் கலர் அண்ட் லக்ஷ்மி அம்மா வச்ச மாதிரி இருக்க பேங்கிள்ஸுக்கு க்யூட்டாக இருந்தது. நம்ம சிங்கிள் பேங்கிள் ஒன்று போதுனாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 2 sovereigns. இந்த பேங்கிள்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. இந்த கலர் ஸ்டோனுமே பார்க்க அழகாக இருந்துச்சு ஒயிட்டு கூட சேர்ந்து பார்க்கும்போது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். இது 2.4னாலும் ஸ்க்ரூ டைப்புங்கிறதுனால நம்ம ஓரளவு வியர் பண்ணிக்கலாம். சில சமயம் அந்த கடா பேங்கிள் மாதிரி அழகாக இருக்கும். ஒன்று வியர் பண்ணாலும் வாட்ச் டைப்பு பிரேஸ்லெட் மாதிரியும் க்யூட்டாக இருக்கும். வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். ஆன்டிக் ஜம்காஸ் மின்ஸ் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் டைமண்ட் கலெக்ஷன்ஸும் எடுத்திருக்கேன். அதில் 15,000 கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அது போக நெக்லஸ் சொல்லியிருக்கீங்க, சரி அது கொஞ்சம் கவர் பண்ணுறேன். பேபிஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே, ரொம்ப பேருக்கு தேவைப்படாதுன்னு நினச்சேன், பட் அதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால்
அதையும் நான் அடுத்து பேபிஸ் கலெக்ஷன்ஸும் கவர் பண்ணிடுறேன். இது வந்து பேர்ல ஒரு அழகான ஒரு பேங்கிள். 800 தான் நமக்கு பேர்லோட ப்ரைஸ் கூட. பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு அந்த பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கடா பேங்கிள் இல்லை ஒரு பிரேஸ்லெட்டு, கடா பிரேஸ்லெட் மாதிரி க்யூட்டாக இருந்தது அந்த ஒயிட் பேர்ல் வச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 2.6 சைஸில் ஸ்க்ரூ டைப், அதனால நம்ம எப்படினாலும் வியர் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்து அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் க்யூட்டாக இருந்தது. அதுலேயே முத்து பவளம் பேங்கிள்ஸ், அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. முத்து பவளம் சேர்ந்த மாதிரியும் இருக்கு, வெறும் பவளம் வச்சு இருக்கு, முத்து வச்சு இருக்கு, ஃபுல் நவரத்னா பேங்கிள்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்படினாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோல கவர் பண்ணியிருக்கதெல்லாம் ரொம்ப கம்மி. நீங்க நேர்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேங்கிள்ஸ் மட்டுமே எவ்வளோ வச்சிருக்காங்க டிஸ்பிளேல அப்படிங்கிறது. அது போகவும் ஸ்டாக் இருக்கும். நமக்கு ஃபர்தரா வேணும்னாலும் வேற டிசைன் வேற கிராம்ஸ் மென்ஷன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். அவ்வளோ வேஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க. கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேங்கிள்ஸ்லையுமே கவர் பண்ணியிருக்கேன். 6 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, VA 4% இருந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் அதில் ஃபுல் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ரூபி, ஒரிஜினல் ரூபி பேங்கிள்ஸ், ஜெம் ஸ்டோன்ஸு. ஸோ அதனால் 18% வரைக்கும் VA நமக்கு வரும். டேக்லேயே உங்களுக்கு ஸ்டோன் ப்ரைஸ் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 19,000 வரைக்கும் வருது ஸ்டோன் மட்டுமே. ஏன்னா அதில் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க அந்த லக்ஷ்மி அம்மன் இருக்க அந்த பேங்கிளில். ஸோ அவ்வளோ பே பண்ணுற மாதிரி வரும். இது பிங்க் ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல் ரூபி பேங்கிள். நம்ம பவளத்தில் ஃபுல்லாக பேங்கிள் பார்த்த மாதிரி இது ஃபுல்லாகவே ரூபி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் நம்ம ஒரு 21,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும் செப்பரேட்டாக ஈச் பேங்கிளுக்கு. ஒரு பேங்கிளுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் மட்டும்தானே அதில் இருக்குது. ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்டோன்ஸுக்கு அவ்வளோ ப்ரைஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே இதில் எமரால்டில் அடுத்த அந்த லக்ஷ்மி அம்மன் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. VA வந்து 18% வரும் இந்த மாதிரி பேங்கிள்ஸுக்கு. இது 18,450 ருபீஸ் ஸ்டோனோட ப்ரைஸ். ஃபுல்லாகவே டேக்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சில இதுக்கு நான் போத் சைட் ஆஃப் டேக்குமே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நவரத்னா பேங்கிள்ஸ். அப்படி 9 கற்களும் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுவும் நியர்பை 20K நமக்கு ஸ்டோன் ப்ரைஸ் வந்துடும். பட் பேங்கிள் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அந்த திலகம் ஷேப்பில் அழகாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கலரு 9 கற்கள்னு சூப்பராக இருந்துச்சு. முத்து, பவளம், ரூபி, எமரால்டு, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுலேயே நமக்கு திலகம் ஷேப் வேண்டாம்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் 18% ஸ்டாண்டர்டாக VA வருது. ஸ்டோன் ப்ரைஸ் நியர்பை நான் சொன்ன மாதிரி 20K வரும். பட் செம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கலர்ஃபுல்லாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே 9 கற்களும் சேர்ந்த மாதிரி. ஸோ ஃபுல் பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சு பார்த்தோம் ரூபி. இதில் வந்து ஃபுல்லாகவே எமரால்டு வச்ச மாதிரி பேங்கிள்ஸ். அதில் ப்ராடாக வேணா ப்ராடாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் லைன் போதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக 2.6 சைஸில் வருது ஸ்க்ரூ பேங்கிள்ஸ். நம்ம எப்படினாலும் 2.8 நம்ம சைஸு அப்படின்னாலும் நம்ம வியர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூங்கும் போது. க்யூட்டாக இருந்தது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. இது எல்லாமே ஜெம் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் அண்ட் நவரத்னா, முத்து, பவளம் எல்லாமே கலந்த கலெக்ஷன்ஸ் இது.